இந்த சிறிய கட்சிகள் மரியாதை இழந்து திமுக காலடியில் உட்கார்ந்துருக்கணும். நீ உன் சிம்பலில் நிற்கலான்னா அந்த போட்டி போகிறதுக்கு அர்த்தமே இல்லை. உன் கட்சியை திமுக மெர்ஜ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நேற்று தேமுதிகவுக்கு 6+1, காங்கிரஸ்க்கு அவ்வளோ கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சீட்டை குறைச்சிக்க சொல்லிடுங்கன்னு சண்முகம் அவர்கள் பேசுகிறாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகாவுக்கும் சீட்டு குறைக்க சொல்கிறது உண்மைதானா? 100% இல்லாட்டி ஏன் புலம்புறாரு சண்முகம்? இவங்களுக்கு சுயமரியாதை இருந்தால் என்ன பண்ணணும்? கொள்கை அளவில் நாங்கள் திமுகவோட நிற்கிறோம். நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடலை. 234 தொகுதியிலும் திமுக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவோம். எங்கள் காசில் செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் திமுக பயப்படும். அது திமுக கொடுத்த சரியான தண்டனையாக இருக்கும். இன்றைக்கு திமுக தன்னை தவிர யாரும் ஆளக்கூடாது, வாழக்கூடாதுன்னு குட்டி குட்டி கட்சியை கூட தான் சிம்பலில் நிற்க வைக்கிறேன். தான் சிம்பலில் நிற்க வைக்கிறது அவலமானது, அருவருப்பாக இருக்குது. இன்னொரு கட்சியால் எப்படி உன் சிம்பலில் நிற்பான்? அவனும் மானங்கட்டு போய் நிற்கிறான். சண்முகம் அவர்கள் வெளியே பேசியிருக்காரு. தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் மட்டும் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட வெளிப்படையாக பேசலை சார். திருமாவளவன் அவர்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்ன அரசியல் நடக்குது? திரும்ப பேசிட்டு தான் இருக்காரு. தினம் விஜயை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு. விஜயை பற்றி தான் சார் டெய்லி ஒரு கருத்து சொல்கிறாரு. அவர் ஆர்எஸ்எஸோட முகமூடின்றார். அடுத்த நாள் சொல்கிறார் நண்பர் விஜய் பலியாகி விடக்கூடாதுன்றார். அவர் தான் ஆர்எஸ்எஸ் முகமூடியில் எக்கடு கட்டு போனால் திரும்ப என்ன வந்தது? அப்படி ஒரு முடிவு இடம். 2 சீட்டு வாங்கி ஜெயிச்சு புரட்சியாக வெடிக்க போகுது. என்னத்தை கீழ்ச்சிங்க அங்கே போய் 2 சீட்டுக்கு எதாவது அர்த்தம் இருக்கு? ஆனால் கூட்டணியில் பிரச்சனை நடந்தாலும் கடைசி நேரத்தில் சால்வ் பண்ணி கொண்டு போயிடுவாங்களே சார் கூட்டணியை 2026 தேர்தல்களுக்கு. அப்படி தான் எனக்கு தோணுது. கூட்டணியை களைவதற்கு ஸ்டாலின் விரும்ப விட மாட்டான். அவங்களை எப்படி எழுத்துட்டு ஓடிடுவாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் சமீப ஒரு மாதம்? ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதுவும் தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து வரிசையாக நடக்குது சார் சம்பவங்கள். தேர்தல் அப்படியே மறைமுகமாக திமுகவுக்கு எதிராக இருக்குமா எல்லாமே நடக்கிற சட்ட ஒழுங்கு எல்லாம்? கண்டிப்பாக எலெக்ஷனில் காட்டும். எந்த அளவுக்கு காட்டும்? ஓட்டு 3 உடையிறதால அது திமுக லாபமாக போகலாம் இல்லையா? கண்டிப்பாக மக்கள் அதிருப்தி திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, சாதனைகள் இருக்குது, நான் மறுக்கல. பட் வேதனைகளும் அதிகமாகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. தேர்தல் இப்போ இருக்க களத்தை வச்சு பார்த்தா இப்போ இருக்க கூட்டணி வச்சா திமுக தான் சாதகமா சார்? இன்னும் சாதகம் நான் நம்புகிறேன். 4 முனை போட்டி திமுக லாபம் தான் நான் நம்புகிறேன். அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ். ஓவராலாக பார்த்தா இதில் லவ் இருக்குது, காமெடி இருக்குது, எமோஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் செய்கிறதா, இடங்கள் கொடுக்காமல் மறிக்கிறதா, பல்வேறு தகவல் பெறுகிறது, எது உண்மை சார்? கொடுக்காமல் சீட்டு கொடுக்குது. எல்லாரும் சீட்டை தானே கொடுத்துட சொல்கிறாங்க. உதயசூரியன் சொல்லி வலியுறுத்தினா அர்த்தம் என்னன்னா திமுக தனக்கு தானே சீட்டை ஒதுக்கிக்குதுன்னு அர்த்தம். மதிமுக 4 சீட்டு கொடுத்தாங்க. போன தடவை 6 கொடுத்து அவங்க 4 ஜெயிச்சாங்க. 6 உதயசூரியனில் தானே நின்னாங்க. இந்த ஒரு அவங்க சிம்பிளில் கேட்கும்போது 4 கொடுத்துட்டு 3 உதயசூரியன்லேயும் 1 அவங்க சிம்பிள்னா உதயசூரியன் தனக்கு தானே சீட்டை ஒதுக்கிக்குது. சூரியன் திமுக, உதயசூரியன்றதே திமுக தானே. திமுக சீட்டு ஒதுக்கிக்குது. இந்த ஜனநாயக அற்புதம் இது. இந்த சிறிய கட்சிகள் மரியாதை இழந்து திமுக காலடியில் உட்கார்ந்துருக்கணும். நீ உன் சிம்பலில் நிற்கலான்னா அந்த போட்டி போகிறதுக்கு அர்த்தமே இல்லை. உன் கட்சியை திமுக மெர்ஜ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதனால தான் எனக்கு திமுக அதில் மொத்தமாக மெர்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல. 3 சீட்டு தனியாக நிற்பாங்களாம், 1 சீட்டு அவங்க சிம்பலில் நிற்பாங்களாம். என்னங்க அரசியல் இது? இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் 6 சீட்டு கிடையாது, 4 சீட்டுன்ட்டார். வேணால் 1 5 வாங்கிக்கோங்க. ஆகவே இது கூட்டணி கட்சிகளை திமுக வச்சு செய்கிறது. நன்றாக உள்ள பெரிய கட்சிகளை சிறிய கட்சிகள் விழுங்குவது இயல்பு. பிஜேபி டெல்லியில் விழுங்குது, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் விழுங்குகிறார். நேற்று தேமுதிகவுக்கு 6+1, காங்கிரஸ்க்கு அவ்வளோ கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சீட்டை குறைச்சிக்க சொல்லிடுங்கன்னு சண்முகம் அவர்கள் பேசுகிறாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகாவுக்கும் சீட்டு குறைக்க சொல்கிறது உண்மைதானா? 100% இல்லாட்டி ஏன் புலம்புறாரு சண்முகம்? இவங்களுக்கு சுயமரியாதை இருந்தால் என்ன பண்ணணும்? கொள்கை அளவில் நாங்கள் திமுகவோட நிற்கிறோம். பிரதான எதிரி பிஜேபி. நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடலை. 234 தொகுதியிலும் திமுக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவோம். எங்கள் காசில் செலவு பண்ணுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் திமுக பயப்படும். அது திமுக கொடுத்த சரியான தண்டனையாக இருக்கும். தோழர் தியாகு இதுதான் இந்த ஒரு தொலைக்காட்சி நியூஸ் 7 தொலைக்காட்சி வாதத்தில் இந்த கருத்தை தெரிவித்தார். அது எனக்கு ரொம்ப கரெக்டாக பட்டுது. 4 சீட்டு 6 சீட்டுன்னு எங்களை அசிங்கப்படுத்துகிறீங்க, இழிவுபடுத்துகிறீங்க. சிறிய கட்சிகளை உங்கள் சிம்பலில் நிற்க சொல்லி அராஜகம் பண்ணுறீங்க. நாங்கள் கொள்கை அளவில் திமுகவோட நிற்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பேர் ஆபத்து பிஜேபி. என்டிஏ உள்ளே வருது, இந்தியாவுக்கு பேராபத்து, தமிழ்நாட்டுக்கு பேராபத்து, தமிழ்நாட்டுக்கு உள்ளே வருது. அதனால் நாங்கள் அதை மூர்தன்யமாக எதிர்ப்போம், என்ன விலை கொடுத்தும் எதிர்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் சுயமரியாதையை திமுக சீன்றதை எங்களால் அனுமதிக்க முடியாது. 4 சீட்டு கொடுத்து 2 ஜெயிச்சு உள்ளே போகிறதுக்கு போகாமலே இருக்கலாம். 4 சீட்டுன்றது 2% கீழே. 234 தொகுதியில் 4 சீட்னா எவ்வளோ? 1.75%. இதை விட ஒரு கட்சியை இழிவுபடுத்த முடியாது. அட்லீஸ்ட் உதயசூரியன் சிம்பலில் நில்லுங்கன்னு 2 கம்யூனிஸ்ட்டையும்
திமுக வற்புறுத்தாமல் இருக்கிறதே பெரிய சாதனையாக இருக்கலாம். அநேகமாக அடுத்த எலெக்ஷன் அதையும் பண்ணுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு சுயமரியாதை இழந்து மானங்கட்டு கூட்டணியில் இருப்பதை விட கூட்டணி விட்டு வெளியேறி, ஆனால் கொள்கை எதிரி பாஜக என்பதால், இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய கருமேகம் என்பது பாஜக என்பதால் அதை தமிழ்நாட்டில் கால் ஒன்றை விடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில், நீ எனக்கு எப்படி 4 சீட்டில் 6 சீட்டு தானே கொடுப்பேன், வேணாம், நான் உனக்கு மொத்தமாக 234 பிரச்சாரம் பண்ணுறேன். கொள்கை ரீதியான முடிவு, தன்னிச்சையாக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். அது மிகப்பெரிய சுயமரியாதை, மிகப்பெரிய, அது திமுக முகத்தில் கரியள்ளி பூசின மாதிரி இருக்கும். இறங்கி வருவாங்க. அப்படி ஒரு நிலைப்பாட்டை கம்யூனிஸ்ட்டுகளும் விசிக்காவும் எடுத்தால் திமுக இறங்கி வரும். இன்றைக்கு திமுக வந்து தன்னை தவிர யாரும் ஆளக்கூடாது, வாழக்கூடாதுன்னு குட்டி குட்டி கட்சியை கூட தான் சிம்பலை நிற்க வைக்கிறான். தான் சிம்பலை நிற்க வைக்கிறது அவலமானது, அருவருப்பாக இருக்குது. இன்னொரு கட்சி ஆள் எப்படி உன் சிம்பலில் நிற்பான்? அவனும் மானங்கட்டு போய் நிற்கிறாங்க. அவன் கட்சி வளரவே வளராது சார். அப்போ கடைசி சட்டப்படியே அதாவது வந்து சட்டம் வந்து தெளிவாக இல்லாதால இந்த அட்டூழிய நடக்குது. எதுக்கு உன் சிம்பலை நிற்க சொல்கிறேன்? நாளைக்கு விப் இஷ்யூ பண்ணால் அவங்க கூட வரணும். நாளைக்கு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை தொங்கு சட்டமன்றம் வந்துன்னா இங்கேருந்து அங்கே ஓடுவான், அங்கேருந்து இங்கே ஓடுவான். உதயசூரனில் என்ன ஓட முடியாது, நீ என்னன்னா பதவி போயிடும். அந்த அதுக்காக தானே பண்ணுறீங்க. யார் ஓட மாட்டானோ அவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்றீங்கல்ல. 2 கம்யூனிஸ்ட்டுகளும் விசிக்காவும் தலையே வெட்டினாலும் பிஜேபிக்கு போக மாட்டான். கொள்கையில் உறுதியாக இருப்பான். நாளைக்கு ஒரு வேளை தொங்கு சட்டமன்றம் வந்துன்னா மற்ற எம்எல்ஏவெல்லாம் ரெசார்ட்டில் கூப்பிட்டு போய் அடகாக்கணும், கோழி அடகாக்கிற மாதிரி. ஆனால் இந்த விசிகா எம்எல்ஏவை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவும் தொடக்கூட முடியாது. ரோட்டில் சாதாரணமாக நடந்து போயின்னு இருப்போம். இப்போ அந்த அளவு கொள்கைப்பட்டு உள்ளவங்களை விட்டுட்டு தேர்தல் அணி மாறுறவனை கூப்பிட்டு வந்து நீ சீட்டு கொடுக்குற, இது எந்த விதத்தில் நியாயம்? அது ஆகவே இந்த கட்சிகள் 2 சிபிஐ சிபிஎம் ஆகட்டும் விசிகா ஆகட்டும், இவர்களுக்கு சுய மரியாதை இருந்ததுன்னா தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. ஆனால் திமுகவை ஆதரித்து 234 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அது திமுக கொடுத்த பலத்த அடியாக இருக்கும். திமுக இறங்கி வரும். அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் தலைவர்கள் இல்லை. காலங்களை கடந்து யோசிக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்மன் வாங்க, அந்த மாதிரி தலைவர்கள் இல்லை. திமுக கிட்ட தனிப்பட்ட முறையில் காம்ப்ரமைஸ் ஆன லீடர்ஸ் தான் இருக்காங்க. இவர்களை நம்பி இருக்கக்கூடிய தோழர்களை இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சண்முகம் அவர்கள் வெளியே வந்து பேசியிருக்காரு. தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் மட்டும் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட வெளிப்படையாக பேசலை சார். திருமாவளவன் அவர்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்ன அரசியல் நடக்குது? திரும்ப பேசிக்கிட்டு தான் இருக்காரு. தினம் விஜயை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு. விஜயை பற்றி தான் சார் டெய்லி ஒரு கருத்து சொல்கிறாரு. அவர் ஆர்எஸ்எஸோட முகமூடின்றார். அடுத்த நாள் சொல்கிறார் நண்பர் விஜய் பலியாகி விடக்கூடாதுன்றார். அவர் தான் ஆர்எஸ்எஸ் முகமூடியில். அவர் எக்கடு கட்டு போனால் திருமாவுக்கு என்ன வந்தது? 1000 இருந்தாலும் விஜயும் எங்கள் தோழர், நாமும் அவரை காப்பாற்ற வேணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவரை காப்பாற்றிக்க தெரியும். முதல்ல நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. 6 சீட்டு 4 சீட்டு கொடுத்து திமுக அவங்கள வச்சு செஞ்சுட்டு உள்ள. இதிலேருந்து முதல்ல மீண்டு வரட்டும். திரும்ப வரக்கூடிய நாட்களில் அப்போ கண்டிப்பாக அவர் பேச்சு இது எடுப்பாரா சார்? திமுக எதிர்த்து இது பண்ணுவாரா சார்? சீட்டு பிரச்சனைக்கு போராடுவாருங்க. அதுக்காக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டார். போராடுவார், கடைசி வரை போராடுவார். அவங்க அந்த பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே திமுக இந்த அளவுக்கு இடதுசாரிகளையும் விசிகாவையும் இழிவுபடுத்துது. உங்கள் கூடிய 6-8 வருஷமாக இருக்கக்கூடிய அலைன்ஸை தேர்தல் அணி மாறக்கூடிய கட்சிகளை உள்ளே இழுத்துட்டு வந்து நீங்கள் அசிங்கம் பண்ணுறீங்கல்ல. இந்த நிலைமைக்கு திமுக தான் காரணம். தேமுதிக உள்ள கட்சிகளை என் சிம்பிள் நில்லுன்னு சொல்கிறது அரசியல் அராஜகம். தேமுதிக உள்ளே வந்ததும் ஒரு பிரச்சனையா சார்? மற்ற கட்சியில் நடந்த பிரச்சனையா? ஒரு பிரச்சனைனா அதெல்லாம் இவங்களுக்கு காரணம் கிடையாது. இவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கலையாங்க. 2 இடதுசாரிகளுக்கும் விசிகாவும் கொடுக்க வேண்டிய மரியாதையை திமுக கொடுக்கல. அவர்களை சுரண்டி கொண்டு இருக்கிறது. அவர்களே விரும்பி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் தலைவர்களுடைய காம்ப்ரமைஸ் தாங்க அது காரணம். தொண்டர்கள் அப்பழுக்கற்றவர்கள். ஆனால் கேடஸ் எல்லாருமே விசிகாவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக பல்ல கடிச்சிட்டு திமுக ஓட்டு போட தயாராக இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், நீ 234 தொகுதியிலையும் போட்டி போடாமல் கேன்வாஸ் போடுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. அப்படி ஒரு முடிவு எடுன்னு 2 சீட்டு வாங்கி ஜெயிச்சு புரட்சியாக வெடிக்க போகுது. என்னத்தை கீழ்ச்சிங்க அங்கே போய் 2 சீட்டுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா? 2 சீட்டு 1 சீட்டு 6 சீட்டு 4 சீட்டு அதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஒரு வேல்யூ கிடையாது தம்பி. அதுக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குது? இப்போ இந்த தடவை 4 கொடுக்குறோம், அடுத்த 2 தானே கொடுப்பான். இருக்க குறைச்சிட்டே வரும். 25 கட்டரும்பாச்சுன்னு கருணாநிதி இருக்கும்போது 8லேருந்து 10 சீட்டு 6 சீட்டு கொடுக்கும்போது எதிர்த்துருக்கணும். அடுத்த எலெக்ஷனில் அது படிப்படியாக மெத்தட் இந்த மேட்னஸ் வருதில்ல. அடுத்த எலெக்ஷனில் 2 கொடுப்பாங்க. அதையும் மானம் கட்டு சகிச்சுட்டு வாங்கிட்டு தான் போவாங்க. இவங்களும் தங்கள் தொண்டர்களுக்கு அவர்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ்க்கு இப்படி குறைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் விஜய் கூட அந்த பேச்சுவார்த்தையை கிளப்பி விட்டு அதை செஞ்சு சாதிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அது எதுக்கு சண்முகம் புலம்புறாரு? ஐயோ காங்கிரஸுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு காங்கிரஸுக்கு கொடுக்கும்போதுனா அவங்களோட காங்கிரஸுக்கு ஓட்டு அதிகம், 2 லெஃப்ட்டை விட காங்கிரஸுக்கு ஓட்டு அதிகம் கொடுக்க தான் செய்வோம். நீ குண்டு சீட்டில் குதிரை ஓட்டுன்னு இருக்க. இந்த திமுக அரசாங்கத்தின் மீது எத்தனை விமர்சனங்கள் வைக்கப்பட்ட பொழுது திமுக அமைதியாக இருப்பான். ஆனால் அருணன் மாதிரியான சிபிஎம் தோழர்கள் தான் வந்து துள்ளி எழுவாங்க. இப்போ முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுப்பாங்க? அவங்களாம் திமுக விமர்சிக்கும் போது திருமாவளவன் அவர்கள் தான் முதல்ல விஜய்க்கு எதிராக கண்டன அறிக்கை விடுவாங்க. முகத்தை எங்கே கொண்டு போய் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள்? இந்தியா பூரா உலகம் பூரா கம்யூனிசம் உங்களுக்கு வந்து இல்லை. இன்றைக்கி
சோத்து பருக்க மாதிரி இங்கே ஒட்டின்னு இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு பார்லிமெண்ட்டில் 2 எம்பி தமிழ்நாட்டிலேருந்து போனோம். மொத்தம் 543 எம்பியில் 2 எம்பி தான் சிபிஐக்கு. சிபிஎம்முக்கு வந்து 5 என்னமோ 5 6. அது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து 2, மிச்சம் இருக்க 3 வந்து இந்தியா பூரா சேர்ந்து. ஒரு மாநிலத்திலேருந்து 2, இந்தியா பூரா இருக்க 34 மாநிலத்திலேருந்து 3 சீட்டு வருதுன்னா இது உருப்படுமா இது? ஆகவே இது சிறிய கட்சிகளை திமுக விழுங்கி கொண்டிருக்கிறது. தேசிய அளவில் பிஜேபி எப்படி சிறிய கட்சிகளை விழுங்குகிறதோ அந்த மாதிரி பிஜேபி விழுங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் கூட்டணியில் பிரச்சனை நடந்தாலும் கடைசி நேரத்தில் சால்வ் பண்ணி கொண்டு போயிடுவாங்களே சார் கூட்டணியை 2026 தேர்தல்களுக்கு? அப்படி தான் எனக்கு தோணுது. கூட்டணியை கலைவதற்கு ஸ்டாலின் விரும்ப விட மாட்டார். அவங்களை எப்படி இழுத்துட்டு ஓடிடுவார். கூட்டணி கலைவதற்கு வாய்ப்பு குறைவு, கலையாது நிச்சயமாக நம்புகிறேன் நான். 2026 தேர்தல் நெருங்க சமீபத்தில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சில எதிர்க்கட்சிகள் வந்து சுட்டி காட்டுறாங்க. 2026 ஸ்டாலின் வேணுமா வேண்டாமன்றதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் முக்கிய பங்காற்றுமா சார் இந்த எலெக்ஷனில்? கண்டிப்பாக ஒரு பங்காற்றும். முக்கியமாக பங்காற்றுமான்னு தெரியாது, ஓரளவு பங்காற்றும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் சமீப ஒரு மாதம்? ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படணும். இவங்க எல்லாம் கொடூரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்றது தான் உண்மை. அதுவும் தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து வரிசையாக நடக்குது சார் சம்பவங்கள் எல்லாமே. தேர்தலில் கண்டிப்பாக இதாக ஆட்டுமா? தேர்தல் அப்படியே மறைமுகமாக திமுகவுக்கு எதிராக இருக்குமா எல்லாமே இப்போ நடக்கிற சட்ட ஒழுங்கு எல்லாம்? கண்டிப்பாக எலெக்ஷனில் காட்டும். எந்த அளவுக்கு காட்டும்? ஓட்டு 3 உடையிறதால அது திமுக லாபமாக போகலாமே ஒழிய கண்டிப்பாக மக்கள் அதிருப்தி திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, சாதனைகள் இருக்குது, நான் மறுக்கல. பட் வேதனைகளும் அதிகமாகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. தேர்தல் இப்போ இருக்க களத்தை வச்சு பார்த்தா இப்போ இருக்க கூட்டணி வச்சா திமுக தான் சாதகமா சார்? இன்னும் சாதகம் தான் நான் நம்புகிறேன். 4 முனை போட்டி திமுக லாபம் தான் நான் நம்புகிறேன். அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ். ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தாலும் அதுக்கு வாய்ப்பு குறைவு. பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த பிரச்சனைகளில் வந்து எதிர்க்கட்சிகள் சரியாக கையாளலையா சார்? இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் சரியாக கையாளல. இதே திமுக இருந்தால் எப்படி கையாண்டிருக்கும்? திமுக இருந்தால் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்க, பற்ற வச்சுருப்பாங்க. எவ்வளோ தான் லட்டில் தாம்பாலத்தில் லட்டை வச்சு கொடுத்தாலும் அதிமுகவால் அது யூஸ் பண்ணிக்க முடியல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதை வந்து முழுதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஸ்டாலினால் கொண்டு வர முடியல. அதனோட விளைவு தான் நீங்கள் எல்லோரும் அனுபவிக்கிறோம். இந்த நிலை தொடர்மையானால் அடுத்த 1 மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து தேர்தலை இது எதிரொலிக்கும், நிச்சயம் எதிரொலிக்கும். ஓகே, காவல்துறை தான் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை கவிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில தலைப்புகள்லாம் அது எனக்கு தெரியாது. கவுக்க போகிறானா காப்பாற்ற போகிறானா. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுத்திருக்கின்றது மட்டும் உண்மை. ஓகே, ஆனால் 4 முனையில் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். என்ன பண்ணாலும் ஏன் சார் திமுக ஓட்டு போடுறாங்க? அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது, பிடிப்பு இருக்குது, அதான் காரணம். அது எப்படி சார்? நல்லதோ கெட்டதோ பார்த்தானே ஓட்டு போடணும். அப்போசிஷன் சரியா இல்லை. எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறதால தான் திமுக லாபம் அதிகமாகுது. எதிர்க்கட்சிகள் சரியாக இருந்தால் திமுக முற்றிலும் காலியாயிருமா? எதிர்க்கட்சி ஒற்றுமை வந்தால் ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்படுவது உறுதி. அது உலகம் முழுவதும் இருக்க இயற்கை. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்வாங்க. அது இல்லைன்னா ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது சுலபம். திமுக எதிரான வாக்குகள் 3ஆக உடையும் பட்சத்தில் எப்படியாவது திமுக தப்பி பழைத்து விடும். அஃப்கோர்ஸ் விஜய் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார். ஒருவேளை விஜய் என்டிஏவுக்கு போனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக ஆட்சி மாற்றம் நிகழும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணிப்பு விஜய் அவர்களுக்கு ஓட்டு சதவீதத்தில் வந்துச்சு. விஜய் அவர்கள் தனியாக நின்னா இப்போ இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ சார் வாக்கு சதவீதம் எடுப்பார்? தனியாக நின்னார்னா 15% வரைக்கும் போகலான்றாங்க. நல்லதோ கெட்டதோ 15 எடுத்துருவார். அப்படி தான் எனக்கு தோணுது. 10ன்னு வைங்களேன், மிகப்பெரிய அளவில் அது 2 திராவிட கட்சிகளுக்கும் அடி விழும். யாருக்கு விழுன்றது தான் நம்மளால் கணிக்க முடியல தவிர கண்டிப்பாக 2 பேரும் அடி விழும். இந்த தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய நடக்குது. தலித் பிரச்சனையில் ஆதவர்ஜுன் தொடர்ந்து எல்லா மேடையிலும் தலித்துகளுக்கு நடக்குதுன்னு தொடர்ந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு சார். இது ஏன் பண்ணலங்க? இருக்கிறத பேசுகிறாரு அவர். நோக்கம் எதுவாக வேணா இருக்கலாம். அது இன்ஜெக்ட் பண்ணுறது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அதிகமாகிட்டு இருக்குது. திமுகவோட தோழமை கட்சிகள் வந்து கையது கொண்டு மெய்யது பற்றி கொத்தடிமையாக திமுக காலடியில் உட்காந்துருக்கிறதால அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் இருக்கிறாங்க. பேச வேண்டிய அளவுக்கு இடதுசாரிகள் பேசலை. திரும்ப ஓரளவு பேசுகிறவங்க மேலே கொண்டு போக முடியல. கண்டிப்பாக 21 பிறகு இந்த ஆட்சி வந்த பிறகு தலித்துகளுக்கான எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் நிச்சயமாக அது ஒரு பெரிய சிக்கல் தான் திமுகவுக்கு. இதை வந்து திமுக இப்படியே விட்டாங்க, எலெக்ஷனே நெருங்கிருச்சு. தலித் மக்களோட ஓட்டு மாறுமா? இல்லை விசிகாக்கு 21 போன மாதிரி போகாது. 21 மொத்தமாக தூக்கி கொடுத்தா அது இந்த தடவை போகாது. அது விஜய்க்கு போகலாம், சீமானுக்கு போகலாம், என்டிஏ கூட போகலாம். திமுக விழாது. 21 திமுகவுக்கு வந்து குவிந்த தலித் ஓட்டுகள், விசிகா ஓட்டுகள் 2மே சேர்த்து சொல்கிறேன். 26 கண்டிப்பாக வராது. ஆனால் 4 முனை போட்டி திமுக தான், அதில் எந்த சந்தேகம் வேணும். 4 முனை போட்டி இஸ் எலெக்ஷன் ஆஃப் டிஎம்கே. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி சார். நீ என்ன பாத்தியே, நீ பார்த்தத நான் சத்தியமா பார்த்தேன்.